Hi friends, நம்ம சேனல்ல வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேங்க. என்னோட பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டா. ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எனக்கு இவ்வளோ டைம் தேவைப்பட்டது. ஸோ இனிமேல் கண்டிப்பாக கண்டினியூவாக நம்மளோட சேனலில் வீடியோ வரும். 40 days கழிச்சு அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அப்போது நம்ம வந்து நல்லா டீட்டெயில்டாக நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் வச்சுருந்த டைமில் வீடெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வச்சுருந்தா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக ஒரு சில டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். பட் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் ரொம்ப ஷார்ட் டைமில் ஆர்டர் பண்ணதுனால அது வந்து அப்போ ரிசீவ் ஆகலை. இப்போ ரிசீவ் ஆகி கிட்டத்தட்ட 4-5 days ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி செட் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்னும் கூட ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கண் திருஷ்டி விநாயகர் இப்போது நிறைய இடங்களில் சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது அப்புறம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. வாங்க நான் எப்படி செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரி ஒன்று நான் ஆல்ரெடி பழைய வீட்லேயுமே வச்சுருந்தேன். ஆனால் வீட்டுக்கு வேலை பார்க்கும்போது அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் இங்கே இந்த மாதிரி ஒன்று வைக்கணும். அந்த சவுண்டு கேட்கும்போது நமக்கு நல்ல ஒரு வைப் இருக்கும், அதனால தான். ஸோ அது வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கண் திருஷ்டி விநாயகர் நிறைய வீடுகளில் மாட்டியிருக்காங்க. நான் கோவிலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் அந்த கடத்தெருவில் இருக்கிறத பார்த்துட்டே வருவேன். எனக்கு இந்த கண் திருஷ்டி விநாயகர் அந்த கேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதை விட அந்த சவுத்தில் வச்சுருந்தா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் பார்த்திங்க அப்படின்னா ஹூக் எதுவும் வீட்டில் ஸ்டாக் இல்லை. ஸோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை சவுத்தில் மாட்டணும் அப்படின்றது ஆசை. ஆல்ரெடி நான் வந்து ஷோகேஸில் வச்சுருந்த எல்லா ஃப்ளவர் வாஷுமே பார்த்திங்க அப்படின்னா பழைய வீட்டில் இருந்து தான். அது எல்லாமே ரொம்பவே டேமேஜ் ஆகி கலர்லாம் ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ புதுசாக கொஞ்சம் ஃப்ளவர் வாஷ் எல்லாம் வாங்கியிருந்தேன். இப்போது இந்த ஃப்ளவர் வாஷ்லாம் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா அது அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் அப்பப்போ வீடை வந்து மாற்றிட்டே இருப்பேன். நிறைய பேர் என்ன மாதிரி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சேஞ்ச் பண்ணி வச்சுட்டே இருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.